இன்றைக்கி காராமணியை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காராமணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட துவர்ப்பை எடுக்கும். குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், ஒரு 6 பூண்டு பல், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை காராமணியோட கலந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா அருமையான காராமணி பொரியல் ரெடி. இது எல்லா குழம்பு சாதத்துக்கும் அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.